ஏன்னா ரீரிலீஸே கொண்டாடுறாங்க அஸ் அன் ஃபேன்ஸ். தளபதியோட கொண்டாட்டத்துக்கு நடுவில் அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்து கொண்டாடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? ஐயோ, அதெல்லாம் எனக்கு வந்து ஃபீல் இல்ல. எனக்கு வந்து அது இது தட்டுனா கனவா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு இதுதான். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து அதுக்கு டிசர்வ் நான் கிடையாதுன்னு தான் நானே சொல்லுவேன். ஐ எம் நாட் டிசர்வ் தட் மச். ஸோ அண்ட் தட் அதை தாண்டி எனக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல குட் சோல்ஸ், எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு குட் சோல்ஸ் சுத்தி இருக்கிறதுனால அந்த குட் சோல், குட் ஆரா, குட் கர்மாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் இதை நான் பார்ப்பேன். இதை நான் ஒரு வெற்றியாவோ சக்ஸஸ் ஆகவோ நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு தம்பியா நான் பட்டாசு வைப்பேன்ல, அவ்வளோதான். என் தம்பி கல்யாணத்துக்கு ஏன் நான் ஒரு அண்ணனா வைப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு அண்ணனுடைய ஒரு நல்ல அக்கேஷனுக்கு என் தம்பியாவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு ஃபேமிலி ஒரு பிளட்டாவோ பண்ணது மாதிரி தான் நான் வந்து அதை நான் வந்து ஃபீல் பண்ணிப்பேன், அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எனக்கு என்ன இன்னொரு ஹாப்பினஸ்னா, இந்த டைம்ல ஸ்ட்ரெயிட் ரிலீஸா எந்த படமே பெரிய படங்கள் வரல. பெரிய படங்கள் இப்போ நம்ம தாய் கிழவி படங்கள் மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வர வேண்டியதா இருந்துச்சு, 20 வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வீக்கா ஷஃபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீக்கு அவங்களுக்குலாம் ஸ்கிரீன் கிடைக்குமான்ற அளவுக்கு நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. எங்க நாங்க சொல்லவே இல்லைங்க. டக்ளஸ் கிட்ட ஒரு டீ தாங்க கேட்டோம். அந்த மாதிரி டக்ளஸ் ஒரு டீ தானே ஆர்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் டவுட் தான். இப்போ போற நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இன்னும் 2 நாள்ல அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் கிடைக்குமான்றதே டவுட் தான். எங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ கிடைக்குமா, Interview கிடைக்குமான்னு தெரியலையே. அடுத்த பட வாய்ப்பு கிடைக்குமா டவுட் தான்.